தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஷேர் மார்க்கெட் அகாடமி. என்னோட பேர் தினேஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெப்த் மற்றும் லயபிலிட்டிஸ் அப்படின்னா என்ன, இந்த டெப்த்துக்கும் லயபிலிட்டிஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம லைஃப் டைம் எக்ஸாம்பிளோட தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற பேஜுக்கு போகும். அதில் உங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு 10 ரூபாய் இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். டெப்ட் மற்றும் லயபிலிட்டிஸை பற்றி டெக்னிக்கலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நான் ஒரு சின்ன உதாரணத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு ஒரு சைல்டு இருக்கு, பெண் குழந்தை ஒன்று இருக்கு அவங்களுக்கு. ஸோ இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பெண் குழந்தைய வந்து நல்லா படிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரியே லைஃப் வந்து அப்படியே ஜாலியாக ஸ்மூத்தாக அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு சின்ன ஆசை, நம்ம ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கடன் வாங்கி ஒரு கார் வாங்குறாரு. ஸோ இந்த மாதிரி கார் வாங்கி அதுக்கான வந்து பணமும் திருப்பி அந்த கடன் தொகையும் திருப்பி கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியே லைஃப் வந்து அப்படியே ஜாலியாக ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. அந்த பெண் குழந்தையும் வளர்ந்துக்கிட்டே வருது. அந்த பெண் குழந்தை இப்போ கல்யாணம் பண்ணணும். ஸோ இப்போ திருப்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் திருப்பி கடன் வாங்கி அந்த பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டோரியில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹஸ்பண்ட் வந்து 2 வாட்டி அடுத்தவங்கள்ட்டேருந்து பணம் வாங்கியிருக்காரு. அதாவது 2 வாட்டி அடுத்தவங்கள்ட்டேருந்து கடன் வாங்கியிருக்காரு. ஆனால் 2 வாட்டி வாங்கினதுமே கடன் தான். ஆனால் எதற்காக அந்த பணம் வாங்கினாரு அப்படிங்கிறத பொறுத்து அந்த 2 கடன் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கா? அந்த ஹஸ்பண்டு ஃபஸ்ட்டு வாட்டி கார் வாங்குறதுக்காக கடன் வாங்கினார்ல, அந்த கார் எதுக்காக வாங்குறாரு? ஒன்று அவரோட ஹாப்பினஸ்க்காக இருக்கும், இல்லைன்னா தேவைக்காக அந்த கார் வாங்குறதுக்காக பணம் வாங்கினார்ல. அவர் அந்த கார் வாங்கலாம், இல்லை வாங்காமல் கூட இருக்கலாம். ஸோ அது வந்து அவரோட லைஃப்பில் எந்த விதமான அஃபெக்டும் ஆகாது. அப்படின்னா அவர் அதை வாங்கலாம், வாங்காமல் இருக்கலாம், அது அவரோட விருப்பம். ஓகேங்களா? ஆனால் 2வது வாட்டி அவரோட சைல்டுக்காக, அந்த பெண் குழந்தைக்கு கல்யாணத்திற்காக கடன் வாங்கினார்ல, அது அவரோட கடமை, பொறுப்பு. கண்டிப்பாக அவர் அதை பண்ணி தான் ஆகணும். அந்த சைல்டுக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்து தான் ஆகணும். அதுக்கான பொறுப்பு வந்து அவரோடது. ஸோ இதை தான் டெப்த் மற்றும் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டெப்த் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கடன் வாங்கிய பணம். இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குறதுக்காகவோ, இல்லை வீடு கட்டுறதுக்கோ, இல்லை நிலம் வாங்குறதுக்கோ அடுத்தவங்கள்ட்டேருந்து நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா இதை தான் டெப்த், இல்லை அப்படின்னா பாரோடு மணி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த பர்பஸுக்கு நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வாங்கின கடனை கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அதாவது டெப்த்தில் வந்து நீங்கள் கடன் வாங்கிய பணத்தை கண்டிப்பாக நீங்கள் செலுத்தி ஆகணும். லயபிலிட்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடமை, பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஹஸ்பண்டு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது கடமை, பொறுப்பு. அவர் அந்த விஷயம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அவர்கிட்ட இருந்தாலும் இல்லையாட்டும் பண்ணி ஆகணும். ஆனால் அதை வந்து கிராண்டாக பண்ணுறதும் சும்மா சிம்பிளாக பண்ணுறதும் அவரோட கையில் இருக்குது. இப்போ அவர்கிட்ட கொஞ்சம் மணி இருக்குது, அதை வச்சு அவர் சிம்பிளாக பண்ணலாம். ஆனால் அவர் வந்து கடன் வாங்கி கிராண்டாக தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது அவரோட இஷ்டம். ஓகேங்களா? அதாவது இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டெப்த் எல்லாமே லயபிலிட்டிஸில் வரும். ஆனால் லயபிலிட்டிஸில் உள்ளது எதுவுமே டெப்த்தில் வராது. அதாவது கடன் எல்லாமே பொறுப்பு, கடமையில் வரும். இப்போ நீங்கள் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா பொறுப்போடு நீங்கள் திருப்பி கொடுக்கணும். ஆனால் லயபிலிட்டிஸ் இருக்குல்ல, கடமை, பொறுப்பு, இது எதுவுமே கடனில் வராது. தட் மீன்ஸ் அதை நம்ம கடனாக எடுத்துக்க கூடாது. ஸோ இப்போ வாங்க இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்க்கலாம். இப்போ ஒரு கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு இன்னும் இவ்வளோ கடன் இருக்குது, அந்த கம்பெனி இன்னும் இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற முழு டீட்டெயில்ஸுமே அந்த ரிசல்ட்டில் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டில் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று அசட்ஸ், 2வது லயபிலிட்டிஸ், 3வது ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அசட்ஸ் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு இப்போ இருக்கிற சொத்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அந்த அசட்ஸில் உள்ள இன்ஃபர்மேஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த செக்ஷன், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க செக்ஷன். 3வது ஈக்விட்டி அப்படின்னா இப்போ வந்து அவங்களோட ஷேர் வந்து இப்போ எவ்வளோ வெளியில் இருக்குது, அந்த ஒரு ஷேரோட ப்ரைஸ் என்ன, எவ்வளோ ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற அந்த
ஷேர்ஸ் பற்றினது எல்லாமே அந்த ஈக்விட்டி செக்ஷனில் இருக்கும். இப்போ நம்ம ரெண்டாவது லயபிலிட்டி செக்ஷனை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த லயபிலிட்டி செக்ஷனை மேலும் 2 வகையாக அவங்க வந்து டிவைட் பண்ணுவாங்க. ஒன்று கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு என்ன கடமை பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த கரண்ட் லயபிலிட்டிஸில் இருக்கும். அதாவது இந்த வருஷத்தில் இன்னும் நம்ம ஏதாவது டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்கோமா, இல்லை வந்து எம்ப்ளாய்க்கு எதுவும் நம்ம இன்னும் சலுகை கொடுக்கணுமா அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த கரண்ட் லயபிலிட்டிஸில் இருக்கும். லாங் டேர்ம் லயபிலிட்டிஸில் அப்படின்னா ஃபியூச்சரில் அவங்க இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, அதுக்கு இன்னும் எவ்வளோ டேக்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே லாங் டேர்ம் லயபிலிட்டிஸில் இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு டெப்த் மற்றும் லயபிலிட்டிஸ் அப்படின்னா என்ன, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த வீடியோவை மேக் பண்ண மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை தொடர்ந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் டெப்த் ரேஷியோ, டெப்த் ஈக்விட்டி ரேஷியோ அப்படிங்கிற வீடியோஸை இந்த வீடியோவை தொடர்ந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். அந்த வீடியோஸில் இந்த டெப்த் லயபிலிட்டிஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸ்லாம் அதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட்டு உள்ள ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் டெப்த் ரேஷியோ, டெப்த் ஈக்விட்டி ரேஷியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுற கொஸ்டின் அடுத்தவங்களுக்கும் உபயோகப்படுற பட்சத்தில் இருந்தது அப்படின்னா அதை நான் ஒரு வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.